திருவண்ணாமலை மார்கழி மாத பௌர்ணமி முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் மார்கழி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி மலையை 14 கிலோமீட்டர் தூரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இந்நிலையில் மார்கழி மாத பௌர்ணமி இன்று அதிகாலை 5:29 மணிக்கு தொடங்கி நாளை 14ஆம் தேதி அதிகாலை 4:26 மணிக்கு நிறைவடைய உள்ளதால் இன்றும் மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ளலாம் என அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆன்மீக பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ட்ரெயிட் ரைட்டு.
உங்களுக்கு பக்கத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் இருந்தால் அருகில் உள்ள காவலரிடம் சொல்லுங்கள். தாங்கள் அழித்து வரும் தங்களின் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ನೀನು ಕರೆತರುವ ಮಕ್ಕಳು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುವುದನ್ನು ಖಚಿತಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. காவல்துறையின் ஓர் முக்கிய அறிவிப்பு, தங்களின் உடைமைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேச வேண்டாம். குளிர்பானங்களையும் தின்பண்டங்களையும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட வேண்டாம். திருட வரும் நபர்கள் பெண்களாகவும் வயதான மூதாட்டியாகவும் அல்லது கர்ப்பிணி பெண் போன்றும் இருக்கலாம். யாரையும் நம்பி